சிறு தொழில்களுக்கு பயிற்சியும் வங்கிக் கடன் உதவியும் அளிக்கும் அரசு சார் அமைப்புகள், பொதுத்துறை வங்கிகள் பேப்பர் கப் தொழிலுக்கும் உதவிக்கரம் நீட்டுகின்றன. பேப்பர் கப் தயாரிப்புக்கு அரசு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் என பல தரப்பிலும் ஆதரவு கிடைத்து வருவதால் இதில் முறையான பயிற்சி பெற்று தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. பயிற்சி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எடுக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சர்டிஃபைடாக இது பண்ணுவாங்க. நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கெலாம் சப்போஸ் லோனுக்கு போகும்போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு கிண்டியில் இருக்க இன்ஸ்டியூஷன், அந்த இன்ஸ்டியூஷனில் பேப்பர் ப்ராடக்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டர்பிரனர்ஸ் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்னு ஒன்று கிண்டியில் இருக்குது. அதுவும் தொழில் முனைவோருக்குள்ள ஒரு இன்ஸ்டியூஷன் தான். அங்கேயும் உங்களுக்கு இந்த பேப்பர் ப்ராடக்ட்ஸு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அங்கேயும் நீங்கள் பண்ணலாம். இந்த தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் இப்போது சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களிலேயே தயாரிக்கப்படுகிறது. இந்த இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்யும் நிறுவனங்களே பேப்பர் கப் தயாரிப்பை சொல்லித் தருவதாகவும் கூறப்படுகிறது. அதோடு மேலும் சில அமைப்புகளில் பயிற்சி பெற வழி இருக்கிறது. இயந்திர விற்பனையாளரே உங்களுக்கு எல்லாமே பயிற்சி கொடுத்துருவார். அவர் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போனீங்கன்னா எல்லா இந்த இயந்திர விற்பனை அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அவரே ஒரு நாள் 2 நாள் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இடத்துல மிஷினரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவரே உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டு தான் அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு தான் போவார். காதி வில்லேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட தொழில் மையம்னு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சுமார் 25 லட்சம் ரூபாய் வரையிலான முதலீட்டை கொண்ட சிறு தொழில் பிரிவில் பேப்பர் கப் தயாரிப்பு வருவதால் வங்கிக் கடன் பெறுவதும் சாத்தியமே. இந்த பேப்பர் கப் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் தான் வருது இதில். அதனால் ஒரு ஈஸியாக ஒரு பேங்கில் போய்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணி மார்க்கெட் சர்வேயோட போகணும். பேங்கில் போகும்போது நம்ம மெயினாக பேங்க் எடுத்த உடனே எப்படி மார்க்கெட் பண்ண போகிறேன்னு தான் கேட்குறாங்க. அதனால் மார்க்கெட் சர்வேயோட போகும்போது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் ஆரம்பிக்கலாம். அவங்க நாட்டின் உற்பத்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் சிறுதொழில் துறையில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் மத்திய, மாநில அரசுகள் ஆர்வம் காட்டுகின்றன. பேப்பர் கப் இயந்திரங்களை கையாளும் பயிற்சி திட்டங்களும் கடனில் மானியமும் பரவலாக அளிக்கப்படுகின்றன. பெண் தொழில் முனைவோருக்கு அதிகபட்சமாக 35% வரை வங்கிக் கடனில் மானியம் கிடைக்க வாய்ப்புள்ளது. கடன் உதவிகள்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம், நீட்ஸ் ஸ்கீம், அந்த மாதிரி நிறைய ஸ்கீமுங்க வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பேங்க்லேயே நேஷ்னலைஸ்டு பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கீமில் அவங்கெல்லாம் மிஷினுக்கு போதுமான லோன் தருகிறாங்க. கடன் வசதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. உமன்ஸ் பேரில் எடுத்திங்கன்னா நிறைய சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம கிண்டியில் பார்த்தீங்கன்னா டிக் ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா, லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்சிடிஸ் ப்ளஸ் லோனும் கொடுக்குறாங்க. உள்நாட்டில் ஆண்டுக்கு 20% வளர்ச்சி கண்டு வரும் பேப்பர் கப் தொழிலில் ஏற்றுமதிக்கும் வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் தரமான பேப்பர் கப்புகளுக்கு தேவை அதிகரித்து வருவதால் இதனை தயாரித்து ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட விரும்புவோரும் முயற்சிக்கலாம். புதிய தலைமுறைக்காக வேல்சங்கருடன் பாஸ்கரன்.